இன்னைக்கு எபிசோட்ல தமிழும் சரஸ்வதியும் அர்ஜுன் கிட்ட ராகினி எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. சரஸ்வதியும் ராகினி எங்க இருக்கான்னு சொல்லலைன்னா போலீஸ் கிட்ட சொல்லுவேன்னு சொல்றா. தமிழ் அர்ஜுன் கிட்ட ராகினிக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ராகினி வீட்டுக்கு வந்துட்டா. அர்ஜுன் தானே உன்னை மறைச்சு வச்சிருந்தான்னு கேட்டா. நான் இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன்னு சொல்றா. அர்ஜுன் குழந்தை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினதால அவ எந்த உண்மையும் சொல்லல. தமிழும் சரஸ்வதியும் அர்ஜுன் நிறைய தப்பு பண்ணிருக்கான், இப்பயாவது புரிஞ்சுக்கோன்னு ராகினி கிட்ட சொல்றாங்க. ஆனா ராகினி அவர் எந்த தப்பும் பண்ணல, இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டா. தமிழும் சரஸ்வதியும் ராகினி வீட்டுல நடந்ததை வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. அவ மாறவே மாட்டான்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. சரஸ்வதி மட்டும் ராகினிக்கு உண்மை தெரிஞ்சும் அர்ஜுன் கிட்ட கேட்டிருப்பா. ஆனா அர்ஜுன் அவளை மிரட்டி வச்சிருப்பான்னு சொல்றா. குழந்தைய வச்சுதான் மிரட்டிருப்பான்னு கெஸ் பண்ணிடுறாங்க. அர்ஜுன் ராகினிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரான். ராகினி அவன்கிட்ட அதான் உனக்கு சொத்து எல்லாம் வந்துடுச்சுல்ல, என்னையும் என் குழந்தையும் விட்டுருன்னு சொல்றா. அர்ஜுன் டாக்குமெண்ட் என் கைக்கு வர்ற வரைக்கும் உன்னை விட முடியாதுன்னு சொல்லிட்டான். ராகினி அழுகுற சத்தம் கேட்டு அபி பார்க்கலான்னு போறா. ஆனா அர்ஜுன் அவளை திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறான். ஜெயந்தியும் பார்வதியும் ராகினியை ஏன் அடைச்சு வச்சிருக்க, அவளை விட்டுருன்னு சொல்றாங்க. ஆனா அர்ஜுன் அவங்க சொல்ற எதையும் கேட்கவே இல்லை. என் லட்சியத்துக்கு குறுக்க யார் வந்தாலும் அவங்கள கொன்னுடுவேன்னு சொல்றான். கோதை வீட்டுல எல்லாரும் ராகினியை எப்படி காப்பாத்துறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அபி என்ன அர்ஜுன் வீட்டை விட்டு அனுப்பிட்டான், ராகினியை அடைச்சு வச்சிருக்கான்னு சொல்றா. தமிழ் எல்லார்கிட்டையும் நானும் சரஸ்வதியும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் சொத்து பத்திரம் அர்ஜுன் கைக்கு போகாம பாத்துக்கிறோம்னு சொல்றான். கார்த்திக் கிட்ட வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ராகினியவும் குழந்தையும் பத்திரமா கூட்டிட்டு வான்னு சொல்றான். அர்ஜுன் அவன் கம்பெனில இருந்து ஒரு ஆளை வர வச்சு வீட்டுல இருந்து யாரும் வெளியே போக கூடாது, போனாங்கன்னா கொன்னுடுன்னு சொல்றான். அர்ஜுன் பெத்த குழந்தையவே கொன்னுடுவேன்னு சொன்னதால பார்வதி அவனுக்கு சாப்பாட்டுல விஷம் கலந்து ஊட்டி விட்டுட்டாங்க. அர்ஜுனும் பரமனும் குழந்தைய எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அர்ஜுன் விஷம் சாப்பிட்டதால அவனுக்கு மயக்கம் வருது. காரை ஓட்ட முடியாம ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். பார்வதி விஷம் கலந்த சாப்பாடு அர்ஜுனுக்கு ஊட்டி விட்டுட்டோமேன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஜெயந்தி என்னாச்சுன்னு கேக்குறா. அர்ஜுனுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.